அதாவது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகள் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. 3300 மில்லியன் கன கொள்ளவு கொண்ட இந்த புழல் ஏரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வேகமாக நிரம்பி வருகிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி புழல் ஏரியில் 3006 மில்லியன் கன அடி நீர் நிரம்பியுள்ளது. அதாவது 21 அடி ஆழம் கொண்ட இந்த புழல் ஏரி நீர்மட்டம் 20 அடியாக உள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 325 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. சென்னை குடிநீருக்காக 184 கன அடி தண்ணீர் சேர்க்கப்பட்டு வருகிறது. தற்போது புழல் ஏரியில் 90% நீர் நிரம்பி நெருங்கிய நிலையில ஏரியின் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து பிற்பகல் 2 மணி அளவில் முதற்கட்டமாக 200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புழல் ஏரியில் இருந்து வெளியேறப்படும் உபரி நீர் சுமார் 14 கிலோமீட்டர் கால்வாய் வழியே எண்ணூர் கடலில் சென்று சேர உள்ளது. நாராவரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், சாமியார் மடம், தண்டர்கழனி, பர்வா நகர், வடபெரும்பாக்கம், வடகரை, நலனி, கொத்தப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வழியே உபரி நீர் செல்ல உள்ளதால் உபரி நீர் கால்வாய் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திருப்பு மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உபரி நீர் கால்வாய் அருகில் சென்று வேடிக்கை பார்ப்பதோ, செல்பி எடுப்பதோ, ரீல்ஸ் பதிவிடுவது, குளிப்பது, துணி துவைப்பது போன்ற எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.